இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பட்டன் இல்லையே. இருங்க, பட்டன் தைச்சு தரேன். அதெல்லாம் வேண்டாம் ஐலி, நான் வேற ஷர்ட் போட்டுக்கிறேன். இத கழட்டி பட்டன் தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அயன் பண்ணணும். இருக்கட்டும். அதுக்கு அவசியமே இல்ல. நீங்க அப்படியே இருங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க சட்டை கசங்காம நானே தைச்சு தரேன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நடு ஹால்ல நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பட்டன் இல்ல, அதான் தைச்சு விட்டானே. அதுக்கு சட்டைய கழட்டி தனியா எடுத்துட்டு போய் தைக்க வேண்டியது தானே? நான் அப்படிதான்க்கா சொன்னேன். ஆனா ஐலி தான். ஹலோ, என்ன மாட்டி விடுறீங்க? நீங்க தானே சட்டைய கழட்டி தைச்சா கசங்கிடும், திரும்பவும் அயன் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆமா 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 சொன்னேன்க்கா, சொன்னேன். எதுக்கு நீ டென்ஷன் ஆகுறீங்க? ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு சட்டையில பட்டன் கூட தைச்சு கொடுக்க கூடாதா? நீங்க கூட தான் அண்ணனுக்கு எப்படி சட்டையில பட்டன்லாம் தைச்சு கொடுத்திருப்பீங்க. தேவையில்லாத விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காதா ஐலி? உங்களை பார்த்தாலே எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. எங்க மேல என்ன சந்தேகம்? நீங்க நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, இல்லன்னா அப்படி நடிக்கிறீங்களோன்னு சந்தேகப்படுறேன். என்ன நீங்க? இவர் எனக்கு புருஷனா இருக்க போய் தான் இப்படி நடு வீட்ல நின்னு என்னால தைரியமா பட்டன் தைச்சு கொடுக்க முடியுது. இல்லனா இப்படி பண்ண முடியுமா? இப்படி என் பார்வையிலேயே படுற மாதிரி அடிக்கடி நீங்க இந்த மாதிரி பண்றதுதான் என் சந்தேகத்தை இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்குது. அது ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு நியூஸ் சேனலோட ஹெட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு எதை பார்த்தாலும் சந்தேகமா தான் இருக்கும். ஏன்னா உங்க பார்வை அப்படி. வேணும்னா நீங்க போய் கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களை பாருங்க. உங்களுக்கு உங்க மேலேயே சந்தேகம் வரும். ஏன்னா உங்க பிசினஸ் அப்படி. சரி சரி, நான் இப்ப உங்களை பார்க்க வந்தது ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான். நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து இதோட 2 வாரம் முடிஞ்சிருச்சு. நீங்க சொன்னதை ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் 2 வாரம் தான் மீதி இருக்கு. என்ன என்ன அமைதியா இருக்கீங்க? நம்ம டீல் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? உங்களுக்கு ஒரே ஒரு மாசம் தான் டைம். அதுக்குள்ள நீங்க எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டி ஆகணும். இல்லனா நீங்களா இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தா சரி. இன்னும் 2 வாரத்துக்குள்ள நீங்க சொன்னது உண்மைன்னு ப்ரூவ் பண்ணணும். இல்லனா தயவு தாட்சணை எல்லாம் பார்க்க மாட்டேன். 2 பேரையும் நானே துரத்திடுவேன். அதுக்கு அவசியமே இல்ல. என்னைக்கா இருந்தாலும் உண்மை கண்டிப்பா வெளியே வரும். என்னைக்கா இருந்தாலும்லாம் இல்ல, 2 வாரத்துக்குள்ள வந்தாதான் அது உண்மை. அதுக்கப்புறம் வந்தா அத உண்மைன்னு நான் ஏத்துக்க மாட்டேன். புரியுதா?